ஈரான்ல இருந்து ஒரு ட்ரெயினர் ஒருத்தர் வர வச்சு அவர் இங்க 1 இயர் ஸ்டே பண்ணி ஃபுல்லா சூர்யாவுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த ஷேப் பண்ணி பாடி வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி இவர் வந்துட்டு அவங்க அப்பா படத்துல கேமியோ பண்ணிருக்காரு. இவர் படத்துல அவங்க அப்பா கேமியோ பண்ணா நல்லா இருக்குன்ற மாதிரி ஏதாவது சொன்னீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு பரவாயில்ல உனக்கு இதெல்லாம் தெரியுது, ஒரு பெரிய விஷயம் நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நீ ஏதோ ஜோப்டா அதுலாம் அப்படியே சொன்ன மாஸ்டர், நீ ஜோப்டா நினைச்சேன்டா. பரவாயில்ல, ஏன் நெகட்டிவா இருக்குன்னா எல்லாரும் ஈஸியா இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. நான் அந்த டோர் கிட்ட போறதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா அது உள்ள போய் அதுக்கப்புறம் வேலை பார்க்கறது என்னோடதுன்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் அது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. நம்ம என்ன பேசிட்டோம், இப்போ என்ன நடந்துருச்சு, ஏன் இது நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா பட்டுன்னு ஒன்று நடந்ததுல பேசின விதம் வந்துட்டு சரியில்லை, அது புரியல. ஏன்னா சுற்றி இருக்கவங்களுக்கு புரியுது, அப்போ ஏன் அவங்களுக்கு புரியலன்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி எல்லா நெகட்டிவிட்டியும் எதுக்காக ஒன்றுக்கு வந்துட்டே தான் இருக்க போகுது. நம்மளோட இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு வந்து ஒரு ஹீரோ வச்சு எழுத வரல. அன்னைக்கு அது நடந்திருக்காட்டி சூர்யா வந்துட்டு சினிமா தான் ட்ரை பண்ணிருப்பாரா, இல்ல சூர்யாவுக்கு வேற ஏதாவது கனவுகள் ஆசை இருக்கா? நிறைய பேர் சாரி சார் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை, இனியும் ஆக்டர் நானும் ஆக்டர், நீ உன் வேலையை பார்க்குறேன், நான் என் வேலையை பார்க்குறேன், அதை மட்டும் பார்ப்போம், நீ வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவங்கள பாரு அப்படின்னாரு. பயங்கரமா அப்படியே ஒன்ன பாருங்க, நான் பார்த்தா சொல்லவா? சொல்லுங்க. சல்மான் கான் சார் பார்த்து. சல்மான் பாய். ஓகே, என்ன சொன்னாரு சல்மான் பாய்? சூப்பரா இருக்குன்னு சார். அது நீங்க சொல்லுங்க. ஃபீனிக்ஸ் டீம்ல இருந்து மாஸ்டர் அனல் மாஸ்டர், அதுக்கப்புறமா நம்ம கூட சூர்யா 2 பேரும் இருக்கிறாங்க. ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். டீசர் பயங்கரமா இருந்துச்சு. படம் ஜூலை 4 வந்துட்டு ஃபீனிக்ஸ் இறங்க போகுது. சூர்யா, ஃபர்ஸ்ட் how excited you are? Very excited because it's been a long time. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. November 14th வர வேண்டியது, உள்ள சிறப்பா காலங்களால வரல. அப்புறம் தூக்கிட்டு இப்போ வரும்போது, இப்போ கிட்ட வரப்போ கொஞ்சம் பதட்டமா இருக்கு. பட் வெரி எக்ஸைட்டட். எஸ், சூப்பர். ஏன்னா இப்போ ஒரு லான்ச் அப்படின்றது எல்லார் லைஃப்லயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது யார் லான்ச் பண்றாங்கன்னு ஒன்று இருக்கு. பல வில்லனுங்களை லான்ச் பண்ணவர் அனல் மாஸ்டர். அப்படி இருக்கும்போது ஒரு எத்தனை படம் மாஸ்டர் மொத்தமா இருக்கும் நீங்க பண்ணிருக்கிறது? as a fight master more than 250. ஸோ எப்படி வந்திருக்கு ஃபீனிக்ஸ்? சூர்யா வச்சு லான்ச் பண்றீங்க நீங்க. ஏன்னா நம்மளுமே வந்துட்டு ஒரு 250 படங்களுக்கு மேல ஒரு ஸ்டண்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு படம் நம்ம லான்ச் பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டெபியூ பண்றோம் அப்படின்னும் போது யாரோ வருவாங்க, மனசுல வந்து போவாங்க. ஆனா ஜெஸ்ஸி தான் சார் அப்படின்ற மாதிரி. ஏன் சூர்யா? நல்ல கேள்வி. சொல்ல மாதிரி லைக் அப்படின்னு 250 படத்துக்கு மேலே பண்ணியாச்சு. ஃபைட்டர் ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு, 12 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கொஸ்டின் ஓடிச்சு மண்டக்குள்ள, அடுத்து என்ன பண்ண போகிறோம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி வரும்போது சரி மாஸ்டர் ஆகலாம் அப்படின்ட்டு மாஸ்டர் ஆனேன். மாஸ்டர் ஆகி இப்போ ஒரு 250 படம் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்னும் திருப்பி அதே கேள்வி வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அந்த வாட் நெக்ஸ்டோட ஆன்சர் தான் ஃபீனிக்ஸ் ஆக்சுவலி. ஸோ அப்படி தான் ஃபீனிக்ஸ் உருவானது. ஸோ ஃபீனிக்ஸ் உருவாகி கதைலாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு இன்னும் ஆர்டிஸ்ட் தேட ஆரம்பிக்கல, பட் கதையை முடிச்சாச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஜவானோட ஷூட்டிங்கு ஈஸியாக இல்லை. ஷாருக் சாருக்கும் சேதுபதி சாருக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கும் போது அந்த ஸ்பாட்டுக்கு விசிட்டிங் வராரு அப்பா அப்பாங்க. அப்ப அந்த கதை உண்மைதான், அது அப்படியே தான் இருக்கு. அப்படிதான் பார்த்தேன் சூர்யாவை. ஸோ அப்படி பார்க்கும்போது இருக்கு, ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கேன், பட் அப்போ ரொம்ப சின்ன பையன் சொம்பியா இருப்பாப்ல. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இது மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது சேம் லுக்கு தான், பட் கொஞ்சம் மெச்சூர்டான மாதிரி இருந்தது. ஸோ என்னோட ஸ்கிரிப்டும் ஆல்மோஸ்ட் அந்த ஏஜ் குரூப் எனக்கு அப்படி தான் இருந்தது. அண்ட் த வே ஆஃப் லுக், கலர், லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தான் சேதுபதி சார்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி சார் ஒரு ஐடியா இருக்குது, கதை சொல்லலான்னு. ஜஸ்ட் ஸ்டாண்டர்டாக கதை சொன்னேன். அவர் அடிக்கடி பேசுவோம். அது மாதிரி பேசும்போது கதை சொல்லி முடிச்சா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது, நல்ல ஆக்ஷன் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு நல்லா சொன்னால் சார் வேற இல்லை சார் சூர்யாவுக்கு பண்ணலான்னு யோசிக்கிறேன். அவருக்கு ஷாக்கு. ஓ அப்படியா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தென் இஸ் லைக் எனக்கு ஒரு ஆர்டிஸ்டாகவும் அந்த கதை பிடிச்சிருக்கு, ஒரு அப்பாவும் பிடிச்சிருக்கு, பட் நடிக்க போகிறது அவன் ஒரு வாரத்தில் அவன்கிட்ட சொல்லிடுறேன்னாரு. ஸோ தென் சூர்யாட்ட சொல்லியிருக்காரு. உடனே வந்து சூர்யா மீட் பண்ணாப்புல, வித்தின் 2-3 டேஸில் மீட் பண்ணாப்புல. தென் ஒரு ஐடியா கதை சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே டேக் ஆஃப். சூப்பர். நீங்க ஜவான் சொல்லும் போது தான் டீசர்ல நான் ஒரு 2-3 இடத்துல பார்த்தேன். என்னால வந்துட்டு அந்த ஒரு மூஞ்சில இருந்து அப்படியே பிரிச்சுக்கிட்டு வருது. அதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு ஜவானோட எஃபெக்ட் இருக்கே அப்படி அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சதா, இல்லாட்டி இந்த கதைக்கு வேணும்ன்ற மாதிரி? கதை எழுதி முடிச்சு 1.5 வருஷம். ஓகே. அதுக்கப்புறம் ஜவானே ஷூட் பண்ண, அது ஜவான் ஸ்பாட்டை தான் இங்கே பார்த்தேன். ஓகே. இப்போ சேது நான் வந்துட்டு நிறைய நேரத்தில் நாங்கள் பேசும்போது அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப சட்டிலா ப்ளே பண்ணுவார். அவருக்கு எப்படின்னா மீட்டருக்கு மேலே போனாலே வேணாம் இது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, கொஞ்சம் இதா போவோன்ற மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது கம்ப்ளீட் ஆக்ஷன் படம்
இது. அப்ப நீங்க இத சொல்லும்போது அவர் வந்துட்டு லான்ச்சுக்கே ஓவரா இருக்கு, ஃபர்ஸ்ட் லான்ச்சுக்கே ரொம்ப ஓவர் டூ பண்றோமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாரா? ஆக்சுவலி இந்த கதை வந்து ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் தான், பட் ஆக்ஷன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாவோ இல்ல ஒரு கமர்ஷியல் ஹீரோ பண்ற ஒரு மூடுலயோ இந்த படம் இருக்காது. ஒரு காமன் பாய், ஒரு காமன் மேன் மாதிரி ஒரு காமன் ஒரு நார்மல் சாதாரண பையன் அவனோட லைஃப்ல வர பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் எப்படி கடந்து போறான். அது வந்து சினிமாட்டிக்காவும் இருக்காது, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாவும் இருக்காது. லைக் அந்த மாதிரி ஒரு மூட்ல தான் ஹேண்டில் பண்ணிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி சட்டலான மூடுனீங்களா, அந்த மூடு தான் மெயின்டைன் பண்ணிருப்போம். இந்த கதைக்கு அப்படிப்பட்ட பையன் தான் அவன். ஸோ அந்த ஏஜ் குரூப் பண்றதுனால அவனுக்கு ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஓகே, டீசர் பார்த்தோம், ஆனா பயங்கரமா இருந்துச்சு. சூர்யா இல்லாம நம்மளால வேற நிறைய பேர் உள்ள வச்சு பார்க்க முடிஞ்சுச்சு. எங்களுக்கு பார்க்கும்போது இவ்வளோ டைட்டா இவ்வளோ பயங்கரமா இருக்கே, இதை வந்து சூர்யா எடுத்து பண்ணிடுவாரா இந்த யங் ஏஜ்ல ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்படி பண்ணியிருந்தாரு? ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த ஸ்கிரிப்டா லாக் பண்ணதுக்கு அப்புறமே இந்த ஸ்கிரிப்டுக்கு சூர்யா கொஞ்சம் ரெடியாக வேண்டி இருந்துச்சு. ஏன்னா இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஒரு ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் தான் ஆக்சுவலி. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆர்டிஸ்டால உள்ள வந்து நடிக்க முடியாது. யார் எந்த ஆர்டிஸ்டா இருந்தாலுமே அதுக்கு ஒரு தயாராக வேண்டிய ஒரு டைம் தேவைப்படும். ஸோ அந்த டைம் வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு 1 year 2 months அந்த மாதிரி ஒரு ஈரான்ல இருந்து ஒரு ட்ரெயினர் ஒருத்தர் வர வச்சு 1 year plus 2 months. ஸோ அவர் இங்க 1 year ஸ்டே பண்ணி ஃபுல்லா சூர்யாவுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த ஷேப் பண்ணி பாடி வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி அந்த படத்தோட என்டையர் ஆக்ஷனை வந்து அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல டிஸ்கஷன் பண்ணி நாங்கள் அங்கேயே கொரியோகிராஃப் பண்ணி டிசைன் பண்ணி ஷூட் பண்ணி எடிட் பண்ணி லாக் பண்ணிட்டோம் அந்த 1.5 பீரியட்ல. ஸோ தென் நேராக ஷூட்டுக்கு போகும்போது எல்லாருக்கும் ஈஸியாக இருந்துச்சு ஷூட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் படம், அது மாஸ்டர் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில், அவர் கூட ஒரு ஆக்ஷன் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மூவி எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் படம்? ஓகே, லான்ச்சே சரியான ஒரு ஹேண்ட்ஸில் இருக்கிறோம் சொல்லுவாங்களே பொதுவாக. நம்ம வந்துட்டு நம்ம நல்ல ஆட்கள் கூட, ஜெயிக்கிற குதிரை கூட, வைபான ஆட்கள் கூட நம்ம இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துருச்சா? எஸ், நம்ம மேல நம்பிக்கை ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கிற நம்ம மேல நம்ம யாரு எதுவுமே இல்லை. நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறப்போ நம்ம அதுக்கு மரியாதை என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அங்க அந்த வெயிட் குறைக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சுது. அப்படியே அந்த 1 வருஷம் அவர் வந்து ஷா மாஸ்டர் வந்து MMA தான் நாங்கள் கத்துக்கிறது. ஸோ அதை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த போர்ஷன் லாக் பண்ணி ஷூட்டிங் போய் ஷூட்டிங்ல நிறைய இமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது வந்து தட்ஸ் சம்திங் நியூ ஃபார் மீ. ஸோ அதை ஒர்க் பண்ணி அது கூட இருந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக நின்னார் எல்லா இடத்துலையும். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். And I have done my job, I believe. சரி, இப்போ நம்ம நார்மலா ஒரு பேக்கப் இல்லாம வந்து ஒரு படம் பண்றதுக்கும் ஒரு பேக்கப்போட வந்து படம் பண்றதுக்கும், ஐ மீன் ஒரு ஸ்டார்டமோட கிடுன்றதை தாண்டி அதுல ஒரு பிளஸும் இருக்கு, அதுல ஒரு மைனஸும் இருக்கு. ஸோ வந்து அதை நீங்க எப்படி பாத்தீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ரொம்ப நெகட்டிவா இருந்தது ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். அது ஏன் நெகட்டிவா இருக்குன்னா எல்லாரும் ஈஸியா இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. நான் அந்த டோர் கிட்ட போறதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா அது உள்ள போய் அதுக்கப்புறம் வேலை பார்க்கறது என்னோடதுன்னு நான் நம்புறேன். இப்ப நாளைக்கு அது சரியா இல்லைன்னா அகைன் ஐ ஹேவ் டு கோ பேக். எனக்கு அது யூஸ் கிடையாது. நான் அது இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். I mean the chance is little bit closer to me, அவ்வளவுதான் அது. ஆனா இப்போ உங்க சைடுல இருந்து பார்க்கும்போது ஒரு ட்ரால் ஃபேஸ் ஒன்று இருந்துச்சு. சூர்யாவுக்கு நிறைய ட்ரால் ஆச்சு, நிறைய விஷயங்கள் வந்துட்டு இவர் சேதுபதியோடைய பையன்பா, அதனால இப்படி பேசுறாருப்பா தம்பி, இப்பதானே வந்திருக்கிற, அதெல்லாம் நாங்க பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, அதுல இருந்து பாசிட்டிவான விஷயம் சொல்றேன். இந்த கிரிட்டிசிசம் அப்படின்றத நல்ல வேளை சூர்யா முதல்லயே பார்த்துட்டாரு. எஸ், அதாவது பரவாயில்ல, இந்த பையன் வந்து உள்ள போய் அந்த விஷயத்துக்குள்ள இல்ல, முன்னாடியே பக்குவப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த ட்ரால் ஃபேஸ் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க, அதுல இருந்து எப்படி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் அது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. நம்ம என்ன பேசிட்டோம், இப்போ என்ன நடந்துருச்சு, ஏன் இது நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா பட்டுன்னு ஒன்று நடந்தது இல்லை. அதுக்கப்புறம் த்ரூ த ஜேர்னி இட்ஸ் பீன் 2 years. அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஓகே, நம்ம பேசின மேலே தப்பு இருக்கு, நம்ம எந்த மாதிரி விதத்துல பேசியிருக்கோம், ஏன்னா நம்ம பேசின விதம் வந்துட்டு சரியில்லை, அது புரியல. ஏன்னா சுத்தி இருக்கவங்களுக்கு புரியுது, அப்ப ஏன் அவங்களுக்கு புரியலன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே சரி, அதை சரி பண்ணிப்போன்ற காரணத்து உள்ள போயிட்டனால இந்த மாதிரி எல்லா நெகட்டிவிட்டியும் எதுக்காக ஒன்றுக்கு வந்துட்டே தான் இருக்க போகுது. நம்மளோட இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களே அதை ஃபேஸ் பண்றப்போ நம்மளாம் அதுல ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ட் இருக்கப்போ நம்மளும் அதுல கொஞ்சம் எடுத்து அந்த தைரியத்துல தான் ஓடுது. வெரி குட். அதாவது தமிழ் சினிமா இல்ல எந்த சினிமா வேணாலும் இருக்கலாம், ஒரு அக்செப்டன்ஸ்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அக்செப்டன்ஸ் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த படம் மூலமா உங்களுக்கு வந்துடும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்ட மாஸ்டர், எங்கேயுமே வந்துட்டு கேள்விப்படாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சூர்யாவை லான்ச் பண்றாரு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சூர்யா மட்டும் லான்ச் பண்ணல, சூர்யா கூட சேர்ந்து ஒரு ஊரவே லான்ச் பண்றீங்க. ஒரு 25-30 பேரை வந்து இந்த படத்துல லான்ச் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கா லான்ச்ல? நிறைய புது பசங்க, லைக் இந்த ஸ்டோரி வந்து இந்த ஏஜ் குரூப்போட ஒரு ஸ்டோரி தான். ஸோ அதனால ஏஜ் குரூப்ல எனக்கு சூர்யா லைக்
கண்ணில் டக்குன்னு பட்டு மாட்டிட்டாப்ல. பட் ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து எனக்கு நிறைய பேர் தேவைப்பட்டாங்க. ஐ மீன் சாரி, ஆக்டர்ஸ் நிறைய பேர் தேவைப்பட்டாங்க அந்த ஏஜ் குரூப்பில். ஸோ அதனால் ஒரு ஏவிஎம்ல ஒரு ஆடிஷனை வச்சேன். ஸோ ஆடிஷன் வச்சு மோர் தென் ஒரு 600 பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க, பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்தவங்க நிறைய பேரை பார்த்து அதுலேருந்து ஒரு 28 பேரை ஃபில்டர் பண்ணி எடுத்தோம். ஸோ அவங்க எல்லாமே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் படத்தில். வேற மற்றவங்க நான் பார்க்கும்போது நிறைய உள்ள பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த காஸ்ட் பற்றி சொல்லுங்க. டெஃபினட்டா வரலட்சுமி சரத்குமார் சொல்லணும், அண்ட் தேவதர்ஷினி மேம், சம்பத் சார், ஹரிஷ் உத்தமன், அண்ட் முத்துக்குமார் இருக்காரு, மூனார் ரமேஷ், நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிட்டே போகலாம், நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் பழனி இருக்காரு, அண்ட் காயத்ரி, அண்ட் அபிநக்ஷத்ரா, காக்காமுட்டு தினேஷ், விக்னேஷ். ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஈவன் ஜஸ்ட் நல்ல ரோல் எல்லாருக்குமே. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். சரி, இதுல வந்துட்டு எங்கேயாவது நீங்க போயிட்டு சேது நாட்டை கதை சொல்லும்போது சார் நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு கேமியோ, இப்ப கேமியோன்றத நிறைய வருது, நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இவர் வந்துட்டு அவங்க அப்பா படத்துல கேமியோ பண்ணிருக்காரு, இவர் படத்துல அவங்க அப்பா கேமியோ பண்ணா நல்லா இருக்குன்ற மாதிரி ஏதாவது சொன்னீங்களா, இல்ல வச்சிருக்கீங்களா, எங்களுக்கு தெரியாம இருக்கா சொல்லுங்க. இல்ல அப்படி ஒரு தாட் இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு படமா தான் பண்ணியிருக்கோம். அது நீங்க சொல்றது வந்து ஒரு சில படங்கள் நடக்குது. மேபி இட்ஸ் லைக் ஆட் ஆன் எலிமெண்டா இருக்கலாம், பட் என் கதைக்கு அந்த ஆட் ஆன் தேவைப்படலை இப்போதைக்கு. ஸோ அதனால அந்த ஆஸ்பெக்ட்ல நானும் யோசிக்கல, சார்ட்டையும் கேட்கல. மாஸ்டர் பண்றாருன்னு போதே அடிதடி தான்ப்பா இருக்கும், படம் ஃபுல்லா அடிதடி அப்படி இருக்குமா. ஏன்னா ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஸ்டண்ட் ரொம்ப பிடிக்கும், ஸ்டண்ட்டுக்காவே ஒரு படத்துக்கு போவாங்க. இப்ப இருக்கிற ஜென்சிக்கு ஒரு லவ் இருக்கணும், ரொமான்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும்னா இந்த படத்துல வேற என்னெல்லாம் இருக்குது சமாச்சாரம். மேக்ஸிமம் நீங்க சொல்ல எல்லா விஷயமும் இருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் ஒன்லி ஆக்ஷன் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். இது நாட் ஒன்லி ஆக்ஷன் ஃபிலிம், இட்ஸ் வெரி எப்படி சொல்றது, ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும், அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷனல் கண்டென்ட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோரியும் ஒரு ப்ராப்பர் ரீசனுக்காக தான் நடக்கும். லைக் அதனால எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நாங்கள் வந்து டச் பண்ணியிருக்கோம். இது ஆக்ஷன் படமா இது நம்ம சொல்றமே தவிர பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே ரசிக்கிற மாதிரி ஒரு ஜானர்ல தான் இருக்கும். ஸோ எம்எம்ஏ வச்சு தான் இது வரக்கூடிய படம் இல்லை. எம்எம்ஏ வந்து ஒரு பிளேஸ் தான் அது, பட் கதை வந்து சூர்யாவை சார்ந்துதான் இருக்கும். சூர்யாவுடைய கதாபாத்திரம் இதுல என்ன, சூர்யா வந்து எந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்து கூட மர்ஜ் ஆயிருக்கு. இது அந்த படமா என்னன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இவனுக்கு பல கஷ்டங்கள் வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்றான், அது ஏன் அந்த கஷ்டம்னா அவனுக்கு இமோஷனலா அவன் லைஃப்ல இருந்தாங்க, ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், ஏதாவது ஒன்று இருந்திருக்கு, அதுக்காக அவன் எவ்வளவு போராடுறான், என்ன நடக்குதுன்றதுதான் கதைன்னு நினைக்கிறேன். இல்ல நான் கரெக்டா சொல்லிருக்கேனா இல்ல சொல்லிட்டேனா? இல்ல. சரி, இதுல இன்னொரு விஷயம் நாங்க நோட் பண்ணோம். என்னன்னா ஒரு பக்கம் சாம் சிஎஸ் உடைய பிஜிஎம்மா இருக்கட்டும், வேல்ராஜ் சாருடைய எடிட்டிங்கா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெர்ஃபெக்டான லான்ச்சா இருக்கணும். ஏன்னா இது வந்து சூர்யாக்கான லான்ச் மட்டும் கிடையாது, இது வந்துட்டு மாஸ்டர் உங்களுக்கான லான்ச்சுமே, டெபியூவா நீங்க ஒரு படம் பண்றீங்க. எந்த அளவுக்கு எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கணுன்ற மாதிரி உங்க டெக்னீஷியன்ஸ் நீங்க ஹையர் பண்ணீங்க? இட்ஸ் a very valid question. ரீசன் என்ன, நான் இது வரைக்கும் சூர்யாவோட லான்ச் படமா பார்க்குறேன். இது ஆயிரமே நான் ஒரு 250 படம் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஆஸ் அ டிரெக்டர் எனக்கு இது லான்ச். ஸோ ஐ ஹாவ் டு டூ ப்ராப்பராக பண்ணணும், கரெக்டாக பண்ணணுன்றது ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் கூட. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு ஸ்டார் கிட்ட என் கையில் இருக்கும்போது அவனோட லைஃப் இருக்குது, என் லைஃப் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நான் வைக்கும்போது புது பசங்களையும் நம்ம சூஸ் பண்ணுறோம், பட் என்னோட பவுண்டரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்னோட பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுல நான் டே ஒன்லேருந்து, பிகாஸ் இந்த படம் ஆரம்பிச்சதே வந்து நானே தான் ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்கேன், மிஸ்ஸஸ் தான் ப்ரொடியூசர். ஸோ இதை ஆரம்பிக்கும் போது நிறைய படம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஷூட். இருந்தாலும் இந்த டைமில் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலான்னு கால் எடுத்த ஒரே ரீசன் வந்து நிறைய படங்களை நோ சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம படமும் பண்ணணும், என்னோட கரியரையும் விட்டுறக்கூடாது, பட் ஷூட்டும் பண்ணணுன்றதுனால தான் நாங்களே வந்து மிஸ்ஸஸ் ப்ரொடியூசராக வந்தாங்க. ஸோ அப்படி வரும்போது ஸோ ஃபினான்ஷியலி நாங்களே இன்வால்வ் ஆகும்போது ஸோ எங்களோட பேஸ்மெண்ட்டையும் எங்களுடைய பவுண்டரிஸை நாங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் ஆசைப்பட்டோம். அதனால தான் வந்து வேல்ராஜ் சார் மாதிரி டிஓபி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்சோ டிரெக்டர், அண்ட் சாம் சிஎஸ் மாதிரி ஒரு சச் அ ஒண்டர்ஃபுல் பேக்ரவுண்டுக்கு இன்னைக்கு அவரை அடிச்சு கால் கிடையாது. ஐ கேன் டெல் யூ ஒன் திங், நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் பேக்ரவுண்ட் வி ஃபெல்ட் எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. இது ஒரு சின்ன ஒரு புது பையன் புது படம் அந்த மாதிரிலாம் இல்லை. கிவ் அ வெரி ஸ்டாண்டர்ட் மியூசிக்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், பிரவீன் கேல் எடிட்டர் ஆகட்டும், ஸோ எல்லாருமே வந்து அவங்க வந்து இதை வந்து ஒரு நாட்டை ஒரு சின்ன பையன் படம் அப்படிலாம் ட்ரீட் பண்ணாமல் இட்ஸ் ஒரு கரெக்டான ஒரு படமாக எல்லாருமே அது ஒரு சீரியஸ் நோட்டில் தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஷுட் தேங்க் தம் ஆல். சூப்பர். அண்ட் நீங்கள் சொன்னீங்க 250 ஃபிலிம்ஸுக்கு மேலே நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது உங்களுடைய கான்டாக்ட்ஸ் அப்படின்றது இண்டஸ்ட்ரியில் எல்லா சைட்லையும் சொல்கிறேன், எல்லா சைட்லையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு அப்படின்னு இருக்கு. அப்போ நீங்கள் நினச்சிருந்தா உங்களுடைய டெபியூ படத்தை கொஞ்சம் நல்ல ஃபெமிலியரான ஒரு ஆளை வச்சே நீங்கள் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கூப்பிட்டா வந்து ஏதாவது ஒரு கேமியோ பண்ணுறதுக்கோ ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ நிறைய பேர் ரெடியாக இருந்திருப்பாங்க. பட் அதெல்லாம் வேண்டாம், ஒரு 25 நியூ கமர்ஸ் சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் அவரை வச்சு ஏன் அந்த ஒரு தாட் இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு நியூ திங் அட்டம் பண்ண விரும்புவேன் எப்போவுமே. என்ன மாதிரி ஒரு ஃபைட்டுமே வந்தால் கூட அது வந்து நியூவாக அட்டம் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ லைக் காப்பி ஃபாலோ அப்படிலாம் கிடையாது.
இதில் நம்ம என்ன புதுசாக பண்ண போகிறோம், இதை எப்படி தனித்துவமாக காட்ட போகிறோம் அப்படின்றது தான் அது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு வந்து ஒரு ஹீரோ வச்சு எழுத வரல. ஒரு இட்ஸ் லைக் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். இந்த கதையை என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு காமன் பாய், நார்மல் லைஃப்பில் இருக்க ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் பாதிக்கப்படுறான், அந்த வாழ்க்கையில் தன்னை எப்படி காப்பாற்றிக்கிட்டு முன்னேறி போகிறான் அப்படின்றது தான் இந்த கதையாகவே இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது ஆப்வியஸ்லி இட்ஸ் எ கமர்ஷியல் ஃபிலிமாக மாறிடும். செகண்ட் வந்து யாரோ கூப்பிட்டாலும் வந்துவாங்க. எனக்கு 2-3 பேர் சொல்ல விரும்பல, எனக்கு கண்டிப்பாக கேட்டாங்க, எனி கேமியோ தான் சொல்லுங்கள், டெஃபினட்டாக அடையாளம் சொல்லுங்க மாஸ்டர், நாங்கள் எடிட்ல பண்ண வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கேட்டாங்க. அவங்களோட லவ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பட் எகைன் நான் அப்போ சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி சார் கூட கேமியோ கூப்பிட்டுருக்கலாம். இந்த கதைக்கு அது தேவையில்லை. லெட் இட் பி ஒரு நார்மல் ஃபிலிமா, ஒரு நியூ அட்டம்ப்டா, என்னோட நியூ அட்டம்ப்டாகவும் இவரோட நியூ ஃபிலிமாவும் இருக்கட்டும். ஸோ அப்படியே ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டோன்றது தான் இதோட முழு நோக்கமே. சரி சூர்யா, நீங்க சொன்னீங்க ஒரு தடவை, அதாவது நான் வந்து அப்பா பார்க்க போனதான் நான் மாஸ்டர் கண்ணில் சிக்கினேன், அப்படிதான் இது வந்து திஸ் ஆல் ஹேப்பன். ஓகே, அன்னைக்கு அது நடந்திருக்காட்டி சூர்யா வந்துட்டு சினிமா தான் ட்ரை பண்ணிருப்பாரா, இல்ல சூர்யாக்கு வேற ஏதாவது கனவுகள் ஆசை இருக்கா? அன்னைக்கு அது நடக்காட்டி சூர்யா சினிமாவுக்கு ஆசை இருந்திருக்கும், ஆனா எப்படி போகணும்னு தெரிஞ்சிருக்காது. மேபி இட் would have taken 5 years, 3 years, 10 years, எப்படி வேணா நடந்திருக்கலாம். இப்போ இன்னைக்கு திருப்பி இதுல என்ன ஆக போகுது, அடுத்த சான்ஸ் எப்படி கிடைக்க போகுதுன்னு தெரியாது. மை டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன், அப்படிதான் வச்சிருக்கேன். ஏன்னா இந்த வாய்ப்பு எப்படி வந்ததோ அடுத்த வாய்ப்பும் அப்படி வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அதை தேடி நம்ம போக வேண்டிய வேலை இருக்கு, அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே அவங்க அப்பா வந்து ஒரு ஹீரோ தான். உங்களுக்கு உங்க அப்பா ஹீரோவே தான். அது உங்க அப்பா உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் ஹீரோ. அப்படின் போது மேபி அப்பா கூட பாக்குறதும், அப்பா டெய்லி ஷூட் போயிட்டு வரதும், ஏதாவது மூவிஸ் பாக்குறதும், அது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஓகே சினிமாக்குள்ள வரணும்ன்ற ஒரு ஆசையா, இல்ல அப்படின்னா இது நான் யதார்த்தமா தான், நான் வந்துட்டு எது வந்தாலும் எடுத்துக்கிற டைப் அப்படின்ற மாதிரியா சூர்யா? 9 to 5 ஜாப் போக வேணான்ற முடிவு அப்பத்துல இருந்து அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆமா, ஏன்னா அம்மா அதுலதான் இருந்தாங்க. ஓகே, மீடியால இருந்தாலும் பிகாஸ் ஷி வாஸ் இன்டு 9 to 5 ஜாப். சோ அது போக கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தேன். சரி, நம்மளுக்கு படிக்க வருமானா அதை பத்தி யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு. சரி, அப்பெல்லாம் இல்லாம என்ன இருக்கு அப்படின்னா, அகைன் வீட்டுல வந்து இந்த சினிமா பத்தி நிறைய பேசுறது, அதை பத்தி தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், பாட்டு, படம். ஸோ இப்படி இருக்கனால நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது. அதுல அது கேமராக்கு முன்னாடியே கேமராக்கு பின்னாடியே ஒரு யோசிக்க தெரியல. அப்படி போயிட்டு இருக்கப்போதான் நானும் ரோடி தான் ஒரு படம், சிந்துபாத்னு ஒரு படம். அதுலயும் நம்மளுக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ட் இல்லை. அப்பயுமே தெரியுது. அப்ப நம்ம ஒரு பாயிண்ட்ல நான் 12th முடிச்சுட்டேன், கெரியர் சூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்ப நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து எதர்ச்சியா மாஸ்டர் என்னை பார்த்து இப்படி போறது. ஸோ அதுவா கதை லைஃபா ஒன்று கொடுத்துருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அதுதான் பண்ணியிருக்கேன். படத்துல வந்துட்டு நடிச்சல் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல வந்துட்டு சூர்யாவுக்கு எனக்கு இந்த இடம் வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு, இந்த இடம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகே இது வந்து நல்ல ரிசீவ் ஆகும் மக்கள்கிட்ட, இது நல்ல போய் இதாகுன்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சு? செகண்ட் ஃபைட் ஒன்று இருக்கு. அது வந்து ஃபைட்டரா அவங்களாவும் சரி நானாவும் சரி, தேர் வாஸ் அ பியூட்டிஃபுல் காம்போ. எல்லாரும் அவ்வளோ அழகா அதுல ஒர்க் பண்ணோம். வேல்ராஜ் சாரா இருக்கட்டும், ஒரு உச்சி வெயில நடக்குது அது. பட் ஆனா சம ஃபைட். இட் வாஸ் எ லென்த்தி ஷாட்லாம் நிறைய இருக்கும்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுவே ஒரு அழகா ஃபார்ம் ஆரம்பிச்சு. அடுத்தடுத்து என்ன நடக்கணும் அவங்களுக்கே தெரியும். பிகாஸ் இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி முடிச்சுது. லொகேஷன் போய் ஷூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ அந்த இடத்துல அந்த அழகா அந்த மூமெண்ட்லாம் நடக்கிறப்போ வந்து செம்ம அழகா இருந்துச்சு. அதை எடிட் பண்ணி காமிச்சப்போ சூப்பரா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு நீங்க சொல்லுங்க மாஸ்டர். அதே மாதிரி இவர் வந்து ஓகே அவர் நீங்க பண்ண சீனை பத்தி சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது இடத்துல சூர்யா நல்லா பண்ணிருக்கிறாப்ல அப்படின்ற மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் இருந்துச்சு? இல்லை, நிறைய இடங்கள்ல நல்லா பண்ணியிருந்தாப்புல. ஏதோ பர்டிகுலராக ஒரு பாயிண்ட் பிடிச்சி சொல்ல தெரியல. எஸ்பெஷலி ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு சீன் இருக்கு. அண்ட் ரைசிங் ஆஃப் ஃபினிஷ்னு ஒரு இடம் இருக்கு. அந்த 2 இடத்துல வந்து லைக் அந்த பாயிண்ட்ல தான் எங்களுக்கு ட்ரிகர். எல்லாருக்குமே ஒரு சின்ன ஸ்பார்க் ஒரு படம் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு மூமெண்ட் நமக்கு தெரியல, எஸ் இது நம்ம நினைச்சது அந்த ஒரு பாயிண்ட். நான் இது யாருக்கிட்டுமே நான் சொன்னதில்லை. எனக்கு அங்கே வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பெருசாக வந்துச்சு. ஓகே, நான் ரைட் பாத்துல தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அந்த இடத்துல வந்துச்சு. அண்ட் சூர்யா சொன்ன மாதிரி அந்த ஃபைட்டுன்னு சொன்னாப்புல இல்லையா, அந்த ஃபைட்டை மீறி என்னன்னா எல்லாமே ஒரு லைக் ஈக்குவலான பசங்க, எல்லாருமே ஈக்குவல் ஏஜ் குரூப்ல எல்லாத்துலேயுமே ஈக்குவல். ஸோ அவங்களோட ரிஹர்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சதுனால எல்லாருமே தன்னைத்தானே செதுக்கிட்டாங்க. எல்லா பசங்களுமே அவங்களுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் பிடிச்சி, அது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்த்தேன். ஏன்னா ஆன் ஸ்பாட்டில் திடீர்னு போய் ஒன்று இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்கும் ஒரு முன்னாடி ஒரு 1 month 2 months முன்னாடி அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு தெரியல இந்த இடத்துல நம்ம வருவோம், நம்ம எப்படி இருப்போம். அந்த மாதிரி எல்லாருமே பசங்க அழகாக ஷேப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த கொரியோகிராஃப் வரும்போது எல்லாருமே தேர் ஈக்குவல், யாருமே பெருசையும் இல்லை சின்ன அந்த மாதிரி ஒரு மூடில் இருக்கும். அது லைக் அந்த ஏஜ் குரூப் அதுக்கு தான் எனக்கு சப்போர்ட் செட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதுக்கும் இன்னும் வேற யாராவது இருந்தா கூட நம்மளுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்திருக்காது. ஆமா, அது ஒரு வேற மாதிரி கூட பண்ண முடியும். இதையும் கூட வேற மாதிரி ஒரு என்ஹான்ஸ் பண்ணி எப்படி வேணா பண்ணலாம். பட் அது தேவைப்படலை. அந்த இடத்துல நியூட்ரலா
ஒரு யதார்த்தமா ஒரு விஷயம் நடந்தா என்ன நடக்குமோ அது அப்படியே நடந்தது, அது அப்படியே பதிவாச்சு. அதுதான். சரி, நீங்க இப்ப சொல்லுங்க மாஸ்டர். ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஒரு பேக்கேஜ் கையில வந்துருச்சு. ஜூலை 4 வந்துட்டு ஃபீனிக்ஸ் படம் ரிலீஸ் ஆக போகுது. பறவை பறக்க போகுது. அதாவது ஸ்டண்ட் கொரியோ பண்றது ஈஸியா இருக்கா? இல்ல ஒரு படம் பண்றது எப்படி இருக்கு? இல்ல ப்ரொடியூஸ் பண்றது எப்படி இருக்கு? ப்ரொடியூஸ் நான் எடுத்துக்க மாட்டேன். என் ஒய்ஃப் இருக்காங்க, மிஸ்ஸஸ் ராஜலட்சுமி, அவங்க தான் ப்ரொடியூசர், நாங்கள் பார்த்துக்கிறேன். ஆப்வியஸ்லி ஃபைட் வந்து எனக்கு எங்கள் அப்பா காலத்துலேருந்து, அப்பாவும் ஃபைட்டர் தான், ஃபைட் மாஸ்டர் தான். ஸோ அவங்க காலத்துலேருந்து பார்த்து வந்தனால எனக்கு அது வந்து ஒரு ஐம் கெட் யூஸ் டு கூட சொல்லலாம். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டைரக்ஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நம்ம நிறைய டைரக்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய பேரோட படம் பண்ணிருக்கோம், கதை சொல்கிறத கேட்டிருக்கோம், அவங்க கூட அந்த கதையில் அந்த ஃபைட்டை பற்றி டிஸ்கஷன் நிறைய இருந்திருக்கேன் நான். ஸோ எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு நாலேஜ் அவங்கக்கிட்ட நான் கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டைரக்ட் பண்ணும்போது ஒரு கேப்டனாக, ஒரு ஃபிலிமோட ஒரு டைரக்டராக எல்லா இண்டஸ்ட்ரி, ஐ மீன் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஹேண்டில் பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு பெரிய ஜாப், டஃபஸ்ட் ஜாப் தான். ஸோ அந்த ஜாப் வந்து எனக்கு மானசீகமாக தெரியாமல் கற்றுக் கொடுத்த எல்லா குருக்களுக்கும் நன்றி. ஓகே, சூர்யா, உங்களுடைய கிரிட்டிக்னா யாரு? அதாவது உங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, நம்ம பசங்க இருப்பாங்க நிறைய பேர். அவங்க யாராவது பார்த்தாங்களா? ஷூட்டிங் டைம்ல தான் வந்து பார்த்தாங்களா? ஏதாவது சொன்னாங்களா? ஏன்னா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுவானுங்க. அதாவது மறைமுகமே இருக்காது. மச்சான் எப்படிடா இருக்கு? இப்போ என் ஷோவே நான் போய் கேட்குறேன் மச்சானா, இப்போ நார்மலாக இருக்கிறாங்க, ப்ரோ உங்க ஷோ ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ ரேடியோல. என் ஃப்ரெண்ட் மேட்சம்மா, டேய் உன் ஷோலாம் கேட்க முடியுமா நான் மனுஷன். பட் அதுக்கு அப்படி மீன் கிடையாது. அதுதான் ஃப்ரெண்டுன்றது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடைய இது என்ன வருச்சு உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு பரவாயில்ல உனக்கு இதெல்லாம் தெரியுது, ரொம்ப பெரிய விஷயம். நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நீ ஏதோ ஜோப்டா அதுலாம் அப்படியே சொன்ன மாஸ்டர். நீ ஜோப்டா நினைச்சேன்டா, பரவாயில்ல. ஜோப்டானா ஜோப்டானா என்ன சொல்ற, ஜோக்கா இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல ஏதோ இருக்கு, மாஸ் பண்ணிட்டா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. என்னைக்குமே அதெல்லாம் வராது அவனுங்க. இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாளுங்க. பரவாயில்ல ஏதோ சந்தோஷமா இருக்கு, ஏதோ பண்ணிட்டு போ, உருப்பிட்டா சரி அப்படின்னு. படத்தை வேற யார் பார்த்தாங்க? அப்பா பார்த்தாரா? சேதுனா பார்த்தாரா? பார்த்துட்டு என்ன சொன்னாரு? மாஸ்டர் நீங்களே சொல்லுங்க. இல்லை சார் பார்த்தாரு, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் லைக் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இண்டஸ்ட்ரியில் வந்து பல ஹீரோஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் வந்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஃபிலிமே ஆக்ஷன் ஃபிலிமாக நிறைய பேர் கிடைச்சிருக்கானா கேள்வி கிடையாது. நிறைய பேருக்கு இல்லை, எனக்கு விஜய் சார் கிடைச்சிருக்கு. விஜய் சார் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் படத்துல ஆக்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் இருந்திருக்கலாம், என் கண்ணுக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக கிடைச்சதுன்னா சூர்யாவுக்கு. ஸோ அந்த விதத்தில் அப்பாவும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் படத்தில் இப்படி ஒரு செட்டப்பாகவும் சரி, ஒரு ஆக்ஷனும் நான் பண்ணதுனால இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அவர். அண்ட் நிறைய பேர் பார்த்தாங்க. லிங்குசாமி சார் பார்த்துருக்காரு, அட்லி பார்த்தார், தென் ஜெயம்ராஜா சார், நிறைய பேர் பார்த்தா. எல்லாருக்கும் ஃபுல்ஃபில்லாக இருக்கு படம். ஸோ அதே நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, மக்களுக்கும் பிடிக்கும். சொல்லும் போதே ஓகே, இப்போ இத்தனை பேர் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு இருக்கிறாங்கன்னா எப்படா வரும் திரையில அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? சொல்லுங்க. சல்மான் கான் சார் பார்த்து. சல்மான் பாய். ஓகே, என்ன சொன்னாரு சல்மான் பாய்? அவர் ஒரு யூனிக்கா பேசுவார், நிறைய நம்மள மாதிரி நல்லமா சார் இன்னும் ஆனால் வெரி பவர்ஃபுல் ஐஸ் அப்படின்னு கண்ணை பார்த்துட்டு ரொம்ப பவர்ஃபுல் ஐஸ் பையனுக்கு. ஸோ ஹி லைக் இட், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, சல்மான் பாய் சூர்யா பார்த்தப்ப எப்படி இருந்துச்சு? நேர்ல பாக்கலையா? அட கடவுளே, அப்ப நடந்து கூடிய சீக்கிரம் நடந்து. வரலட்சுமி மேமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா தேவதர்ஷினி மேமா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு யார பாக்குறதே நம்மளுக்கு தெரியாது, ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் வச்சிருக்கீங்களே, அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு ஃபீனிக்ஸ்க்கு? எல்லாருமே ஜாப் ரொம்ப எப்படி எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருக்காங்க. அண்ட் எல்லா வகையிலுமே எனக்கு வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி ஆக்டர்ஸ். இப்போ சூர்யா எங்க இருக்காங்கன்னா, சூர்யா ஈக்குவல் அங்க ஒரு கேரக்டர் இருக்கும் ஆப்போசிட்ல. தேவதர்ஷினி மேம் ஆகட்டும், வரலட்சுமி ஆகட்டும், எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவலி தி பெஸ்ட் ஆக்சுவலி. சம்பத் சார் எல்லாருமே. அண்ட் வெரி இம்பார்ட்டண்டா வந்து இந்த தேவதர்ஷினி மேம் சொல்லணும்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு 2-3 இடம் இருக்கு. அதுல ஒரு இடத்துல வந்து ரொம்ப எமோஷனல், டீசர்ல கூட பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரீம் பண்ணி அழுது கத்துற மாதிரி இருக்கும். அந்த பிளேஸ்லாம் சூர்யாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபியரே இருந்துச்சு என்கிட்ட. இந்த இடம் எப்படி பண்றது, எனக்கு ஃபர்ஸ்ட் இது மாதிரி லவுடா பஸ்ட் அவுட் ஆகி ஒரு மாதிரி கத்தி அலறணுன்ற மாதிரி ஒரு இடம். சார் லைக் ட்ரை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஒன்று. தென் ஷீ கேவ் அ ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க பாருங்க, எங்களுக்கே சூர்யா கூப்பிட்டேன், ஜஸ்ட் அவங்கள பார்த்துக்கோ. அண்ட் அவங்க எப்படி ஷார்ட் முடிஞ்சோட கூப்பிட்டு பேசுவாங்க. அண்ட் சூர்யாவை சொன்னாப்புல ஷார்ட் முடிச்சு நீயே சொன்னாலும் சொல்லிடு. எனக்கு வந்து ரொம்ப அவங்க பண்ணது ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு. லைக் ஐ டோன்ட் நோ வாட் ஐ அம் கோயிங் டு டு ன்னு ஒரு क्वेश्चन ஓடும்போது பக்கத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ஷன் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது லைக் அது ஒரு பெரிய அடிஷனல் சப்போர்ட்ல நம்மளுக்கு. என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் எடுத்து முடிச்சுட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவங்கள பாரு அப்படின்னாரு. பயங்கரமா அப்படியே ஒன்ன பாருன்னா நான் பார்த்தா அதுல
1% கூட பண்ணல. அச்சச்சோ அவங்க அவ்வளவு பண்றாங்கன்னா நான் கேட்டேன், சரி நீங்க எப்படி உங்க எனர்ஜியை மேட்ச் பண்ண முடியாது, நான் ஓரளவு கிட்ட வரேன், நீங்க வந்து எனக்கு எத்தனை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனது. பட் ஷி வாஸ் எவ்ரி சீன் அவங்க கூட பண்ணப்போ ஷி மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். இப்படி பண்றோம், இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், இப்படி யோசிச்சு பாரு, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஓகே மேம் பண்ணலாம். எனக்கு இந்த அழுவுற சீன் எனக்கு வராது, அதனால அவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டும், நான் என்னோட எனர்ஜியை ஃபாலோ பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. இந்த கோ ஆர்டிஸ்ட் ரிதம் தாடா இப்போ சுத்தி ஒண்ணு இருக்கு அப்படின்னா இதுக்கேத்த மாதிரி நம்ம நடிப்போம்ல, நம்ம இடத்த சுத்தி, அந்த மாதிரி அவங்க கோ ஆக்டர் ரிதம் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க எனக்கு கம்ஃபர்டபுளா வச்சேன்னா இன்னும் இவன் ஈஸியா ஃபீல் பண்ணுவான்னு இருக்கா, அது ரொம்ப பண்ணாங்க. ஸோ நிறைய அனுபவங்கள், ஐ மீன் அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் சம்பத் சாரா இருக்கட்டும், சம்பத் சார் நிறைய ஹெல்ப் பண்ணாரு. நிறைய பேர் சாரி சார் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை, இங்க நீயும் ஆக்டர் நானும் ஆக்டர், நீ உன் வேலையை பாக்குறேன், நான் என் வேலையை பாக்குறேன், அதை மட்டும் பார்ப்போம், நீ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணா போதும் அப்படின்னு. சம்பத் சார்லாம் ஃபேண்டாஸ்டிக். ஃபர்ஸ்ட் ஷாட்னா எதை வச்சாங்க? இதானா இந்த ஒரு எமோஷனல் சீன் தானா ஃபர்ஸ்ட் ஃபீனிக்ஸோட ஃபர்ஸ்ட் ஷாட்னா? ஃபர்ஸ்ட் ஷாட்னா நாங்க எம்எம்ஏ டோர்னமெண்ட் நடத்தணும். ஆக்சுவலா அது சொல்லுறேன், அது கரெக்டான விஷயம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷாட்னு கேக்குறீங்களா, ஆக்சுவலா அந்த ஒரு 1 year சொன்னேன் இல்லையா, 1 year 2 months ப்ராசஸ் ஒன்று பண்ணிட்டு இவரோட வெயிட் ஃபுல்லாக லாஸ் பண்ணி ட்ரைனிங்லாம் முடிச்சு ஃபைட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எனக்கு வந்து ஐ சப்போஸ் டு ஷூட் சம்திங் எல்ஸ். பட் எனக்கு ஒரு ஃபைட்டராக நான் வந்து ட்ரைனிங் டைமில் நம்ம பாடி ஷேப் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா போயிடும், அந்த எனர்ஜி அந்த அந்த எல்லாமே போயிடும், நம்மளோட அந்த கண்ட்ரோல் இருக்காது உடம்பு. ஸோ வாட் ஐ டிட், அந்த ஒரு போர்ஷன், ஒரு டோர்னமெண்ட் ஒரு போர்ஷன் இருக்குன்னு வச்சு ஒரு ஆக்ஷன் பண்ணேன். அந்த தான் ஃபர்ஸ்ட் நான் ஷூட் பண்ணேன், ஐவிஎம்லேயே ஷூட் பண்ணேன். ஸோ ஷூட் பண்ணும்போது பூஜா வித் த டோர்னமெண்ட் தான் ஆரம்பிச்சது. ஸோ ஆரம்பிக்கும் போது ஐ கண்டக்டட் அ ரியல் எம்எம்ஏ மேட்ச். ஐ கால்டு ஆல் ஓவர் ஃப்ரம் இந்தியா, கால் பண்ணி நாங்களே கூப்பிட்டு டோர்னமெண்ட்டை நடத்தி அவங்க ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்து வித் அவங்களோட சம்மதத்தோட எழுதி வாங்கிட்டு அந்த ஃபுல் ஃபைட்டையே வந்து நாங்கள் வந்து ஒரு 8-9 கேமராஸ் வச்சு ஷூட் பண்ணோம் ஃபுல்லாக. ஸோ அந்த ரியல் இமேஜஸ், அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம படத்துலையும் வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம். நடத்திட்டோம். ஸோ நடத்திட்டு அவங்க வெளியே வந்த உடனே அந்த ஃபைட்டர்ஸில் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி இவங்க கூட ஆல்ரெடி பண்ண ஃபைட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இவங்களையும் சேர்த்து நம்ம ஃபைட்டு படத்தை உண்டான ஃபைட்டு எடுத்தோம். ஸோ தட் லுக்ஸ் லைக் எப்படி இவங்க பார்க்கும்போது ரியல் டோர்னமெண்ட் பார்த்த ஃபீலே இருக்கும். ஆனா மாஸ்டர் தெளிவா நீங்க வந்துட்டு ஆக்ஷன் போயிட்டீங்க. நான் யோசிக்கிறேன் மாஸ்டர் இதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராமத்து லவ் சப்ஜெக்ட் என்ன பண்ணிருப்பாரு. நீங்க வந்துட்டு ஒரு R&D பண்ணிருக்கீங்க, ரிசர்ச் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி இறங்கிருக்கீங்க. இப்ப புதுசா லான்ச் ஆறாங்கல்ல, புதுசா லான்ச் ஆகும்போதெல்லாம் ஒருத்தங்க சப்போர்ட்ல கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. சந்தானம் சார் பாத்தீங்கன்னா சில ஹீரோஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாவே வந்திருப்பாரு சில படங்கள்ல. விவேக் சார் இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு நியூ இதா வரும்போது அவங்க கூட ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது நீங்க சூர்யாக்கு பிளான் பண்ணீங்களா? இட்ஸ் லைக் சொன்ன வார்த்தை தப்பாயிடுது. ஆக்சுவலி ஒரு தனியாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணோம். இட்ஸ் லைக் ஸ்டோரி அப்படிதான். லைக் யூ ஹேவ் நோ சாய்ஸ், யூ ஹேவ் டு சர்வைவ் ஹிம்செல்ஃப். ஓகே, அதுதான் கதையும் கூட. கதையும் அதேதான். whatever happens, no matter what, you have to survive. The விக்ரம் படத்துல கமல் சார் சொல்லுவாங்கல்ல, காடுன்னு ஒன்று இருந்தா ஸோ விடிஞ்சா யார் வரும், அந்த மாதிரி சேம் இந்த கதையில அப்படிதான். நீ நாளைக்கு பொழைச்சன், நாளைக்கு இருந்தனா உன்னோட திறமை மட்டும்தான், உனக்கு யாருமே இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில வந்து விடப்பட்ட ஒரு கேரக்டரா அப்படியே டிராவல் ஆவார். ஸோ எனக்கு பேர்ல ஒருத்தர் தேவைப்படலை. சூப்பர். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஃபீனிக்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்றது நிறைய இயக்குனர்கள் வந்து அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் பார்த்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் கிடையாது, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு சூர்யாவுக்கு படங்கள் வர்றதுக்கு. அண்ட் அது எல்லாமே பெரிய அளவில் ஹிட் ஆகிறதுக்கு ரேடியோ சிட்டி சார்பாக வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.